ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தோழி வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பஃப் ஹேண்ட் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எப்படி பஃப் ஹேண்ட் அளவு வச்சு கரெக்டாக அளவு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த அழகான புடவைக்கு சூப்பராக வந்து அது பைப்பிங் வச்சு பஃப் ஹேண்ட் வந்து சூப்பராக நம்ம நீட்டாக தைக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து, அது இல்லாத பார்த்திங்கன்னா புடவையோட கிளாத்தையும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல மெயினாக பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் லைனிங் கிளாத்தும் வச்சுருக்கேன், இந்த புடவையோட துணியையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த புடவையில் உள்ள இந்த ரெட் கலர் துணியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வந்து கைக்கும் வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க, நெக்குக்கும் கொஞ்சம் டிசைன் பண்ணி சிம்பிளான டிசைன் கேட்டிருந்ததுனால நானும் இதே போல் புடவையோட துணியும் இந்த ரெட் கலர் துணியும் தனியாக கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம நீட்டாக கட் பண்ணிடலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ ரெண்டாக மடிச்சுக்கிட்டோம், துணி இப்படி ரெண்டாக மடித்து மறுபடியும் இந்த வாட்டத்தில் இப்படி மடிச்சுக்கிங்க அகலமாக. இதே போல் மடிச்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வர கிளாத்து ஏதாவது ஏத்தியும் தாத்தியமாக இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம முதல்ல அந்த கரெக்டாக நல்லா கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக துணி எடுத்து இப்படி கட் பண்ணிவிட்டு, லைனிங் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து யாராவது உங்கள்கிட்ட பஃப் ஹேண்டை வந்து தைக்க சொன்னாங்க அப்படின்னாவே கரெக்டாக நீங்கள் 1 மீட்டர் துணி வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. 80 பாயிண்ட்லலாம் நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து துணி பத்தாது. அதனால தான் லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக 1 மீட்டர் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 44 இன்ச்சு பாடி சுற்றளவு இதே போலலாம் தாண்டும் பொழுது கன்ஃபார்மாக நமக்கு ஒரு 1.25 மீட்டராவது வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பஃப் ஹேண்டு வந்து தைக்க நல்லா, துணிக்கு அதிகமாக இருந்தால் தான் பஃப் நல்லா வரும். இப்போ வாங்க எப்படின்னு நம்ம அளவுகளை வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக கட்டிடுறேன். இதே போல் மடிச்சுட்டு, இப்போ ப்ளவுஸோடைய கையோடைய உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னா கரெக்டாக ஒரு 6.5 இன்ச் வருதுங்க. இப்போ கரெக்டாக கையோடைய உயரம் 6.5 இன்ச். இப்போ நான் சுருக்கத்துக்காக எத்தனை இன்ச் வைக்கிறேன்னா கரெக்டாக ஒரு 6 இன்ச் வச்சுக்கிறேங்க. சுருக்கத்துக்காக இந்த சைடு 6 இன்ச், இந்த சைடு 6 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இந்த டிசி கட்டி கொஞ்சம் துணி லைட்டாக இருக்கனால கொஞ்சம் அச்சு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதிலேருந்து எத்தனை இன்ச் கை சுற்றளவு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6.5 இன்ச். அவங்களுக்கு எத்தனை இன்ச்சு கை சுற்றளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச் வருது கையோடைய சுற்றளவு. இப்போ தையலுக்காக அதிலேருந்து நான் எத்தனை இன்ச் விடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் தையலுக்கும் விட்டுக்கிறேன். தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் வச்சுட்டு அதுலேருந்து நீட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். இதே வந்து உங்களுக்கு பஃப்புக்கு வந்து லைட்டாக பஃப் கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். பஃப் நல்ல தூக்கலாக வேணும், ஓரளவு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு கேட்டாங்கன்னா பஃப்புக்கு நீங்கள் 6 இன்ச்சு வைக்கலாம். இப்போ சைடில் வந்து பாருங்கள், கரெக்டாக ஒரு 3.25 இன்ச் அளவு வைக்கிறேன். நம்ம வளைவு கொடுத்து வெட்டுவோங்கள்ல, அதுக்காக. இப்போ இந்த சைடு நம்ம 6 இன்ச்சு வச்சுட்டோமா, இங்கே வந்து 6 இன்ச்சு பாடி சுற்றளவாக 1.5 இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா அளவு வச்சாச்சு. இங்கேருந்து ஒரு 3.25 இன்ச் அளவு வச்சாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்கேலில் இதே போல் கோடு மாதிரி போடுங்க. இப்போ கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ வளைவு கொடுத்து வரையணும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக ஒரு 10 இன்ச் வருது. அந்த பஃப்பில் 6 இன்ச் வச்சாங்கல்ல, அதுலேருந்து ஒரு 10 வருது. இப்போ அதில் பாதி ஒரு 5 இன்ச் வச்சுக்கிங்க. எதுக்காக இந்த 5 இன்ச் வைக்கிறேன்னா நம்ம அந்த வளைவு கொடுக்கறதுக்காக தான். இதுக்கு மெயினாக பொறுத்த வரைக்கும் இந்த 6 இன்ச்சுக்கு கீழே நல்லா வளைச்சின்னு இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நறுக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி வளைவு கொடுத்து தான் நறுக்கணும். பாருங்கள், இதே போல் இப்படி வளைவாக நறுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நறுக்கிட்டிங்கன்னா வந்து பேக் பார்ட்டில் வந்து சுருக்கம் தட்டுற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் சுருக்கம் தட்டுற மாதிரி இருக்கும். நல்லா இப்படி வளைச்சி இப்படி வளைவாக வந்தால் தான் அந்த பஃப் வந்து நல்லா தூக்கும். நீங்கள் அப்படியே நேராக வளைக்காமல் வெட்டிட்டோம்னா பஃப் தூக்காது. பாருங்கள், இதே போல் வந்து இப்படி வளைவு கொடுங்க. இப்படி வளைவு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். பஃப் நல்லா சூப்பராக தூக்கலாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி கட் பண்ணி பாருங்கள் எப்படி வளைவாக கட் பண்ணணும்னு. இதுக்கு வந்து நம்ம குடஞ்சி நறுக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு சிலர் குடஞ்சி நறுக்கிறாங்க. நான் மெயினாக வந்து பஃப் ஹேண்டுக்கு பொறுத்த வரைக்கும் நான் குடஞ்சி கவர் தட்டு வெட்ட மாட்டேன். குடஞ்சி நறுக்க தேவையில்லை. பாருங்கள், இதே போல் கட் பண்ணிக்கிட்டாவே போதும். இப்போ இதுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கம் வைக்க இங்கே 6 இன்ச் ஒதுக்கிருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு சுருக்கம் வைக்கிறதுக்கு. இது வந்து இந்த 1.5 இன்ச் அளவுக்கு நேராக ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இப்போ சுருக்கம் வைக்கிறதுக்கும் அதே போல் சிசர் கட்டு கொடுங்க. 6 இன்ச் அளவு வச்சோமா சுருக்கத்துக்காக, அங்கே இந்த சைடும் ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அடையாளப்படுத்திக்கலாம். சுருக்கம் ஓரளவுக்கு நல்லா பஃப்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 6 வைங்க, இல்லைன்னா 5 4 வச்சுக்கிங்க. இப்போ புடவையோட துணி, இப்போ லைனிங் கிளாத்து கட் பண்ணியாச்சு. இப்போ புடவையோட துணியை கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இந்த பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கையளவை கட் பண்ணிடுறேன். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதே போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் வந்து நம்ம பட்டி கிளாத்துக்கு வந்து திக்னஸாக கூட கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புடவையில் உள்ள கிளாத் வந்து அதிகமாக இருந்ததுனால துணி எனக்கு எக்ஸ்ட்ராவே நிறையா வந்திருக்கு. பாருங்கள், இந்த மிச்சம் இருக்க பீஸ் வந்து பார்த்தீங்க எதுக்குன்னா நான் பட்டி கிளாத்துக்கு கொடுத்துக்குவேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு தான். இப்போ இதுலேயே நம்ம 2 கைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இடையில நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது 2 கைக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இப்போ 2 கிளாத் வந்துருச்சுங்களா? இப்போ 2 கைக்கு நமக்கு கட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே லைனிங்கை வச்சு லைனிங் துணி அளவு வச்சு இந்த புடவையோட துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு நறுக்கிக்கலாம். இப்போ எப்படி இருக்குங்களா? அப்படியே எக்ஸ்ட்ரா வச்சு நறுக்கிட்டு நம்ம தைக்கும் பொழுதே கூட அப்படியே வச்சு எக்ஸ்ட்ரா வர துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கிராஸாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு துணியை கொஞ்சம் இழுத்து பார்த்துக்கலாம், கிராஸில் நீண்டு கொடுக்குதா என்னான்னு. பாருங்க, இப்படி இழுத்து பாருங்கள் கிராஸாக வருதா என்னான்னு. கிராஸாக எந்த பக்கம் கிராஸாக வருதோ அந்த பக்கம் ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த கிளாத்தில் வந்து அச்சு நல்லா தெரியுது. அந்த கிளாத்தில் வந்து இந்த டிசி கட்டி கொஞ்சம் அச்சு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ மறுபடியும் ஸ்கேலால் இப்போ இதே போல் கிராஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பைப்பிங் தைக்கிறதுக்காக. இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, இதுக்கு மேலே லைனிங் கிளாத். இப்போ புடவையோட துணி வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரியும் பாருங்க, இதே போல் அந்த புடவையில் கொஞ்சம் பிசுறாக அந்த புடவை கிளாத்தில் வந்து தெரியுது. அதை வந்து நான் அடிப்பக்கமாக வச்சுக்கிறேன். மேல் பக்கம் நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இப்போ லைனிங் கிளாத்தை மேலே வச்சு அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்பயும் உள்ள வெளியே வந்து உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி செக் பண்ணி நீங்கள் தையல் ஓட்டிக்கிங்க. அப்படி துணி ஏற்றம் இறக்கம் இல்லாமல் அப்படியே சமமாக வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சுருக்கத்துக்கு நான் 6 இன்ச்சு விட்டேன் பாருங்கள், அங்கே அடையாளப்படுத்திக்கிறேன். அப்படியே இப்போ அப்படியே நம்ம சுருக்கம் வச்சுட்டே வந்துடலாம். அந்த பட்டை சைஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த பட்டை சைஸ் வர மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப அதிக பட்டையாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப 1/4 இன்ச்சும் வைக்க வேணாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த இது சுருக்கம் வச்சுக்கிட்டே வந்துடலாம். மேலேயும் சுருக்கம் வச்சுட்டு பாருங்கள், இதே போல் சுருக்கம் வச்சுட்டு இங்கேயும் அதே போல் அந்த சுருக்கம் எப்படி தெரியுதோ அதுக்கு நேராக அப்படியே அந்த பட்டையை எடுத்து வச்சு அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், அங்கே தெரியுதா? அப்படியே நேராக அப்படியே அந்த ஃபில்ட்டை எடுத்து விடுங்க. அப்படியே ஓரமாக தையல் ஓட்டிகிட்டே வந்துட வேண்டியதான். அப்படியே இந்த சுருக்கத்துக்கு சுருக்கம் அப்படியே எடுத்து தையல் ஓட்டணும். அவ்வளோதான். இப்போ தையல் ஓட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு மாதிரி தெரிகிறத அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அதை நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கிராஸாக ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் நமக்கு பைப்பிங் வந்து கொஞ்சம் உருட்டு பைப்பிங் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. நெடுக்கு பீஸை விட கிராஸில் கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ ஒரு பக்கம் மட்டும் மடித்து அடிச்சுக்கிறேன்.
ஒன் சைடு இதே போல் மடித்து தையல் ஓட்டிட்டு இப்போ நம்ம சுருக்கம் வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இப்போ இதே போல் இந்த புடவையோட துணி வந்து மேல் பக்கமாக இருக்கணும், லைனிங் கிளாத் வந்து உள் பக்கமாக இருக்கணும், புடவையோட கிளாத் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைனுக்காக அந்த பைப்பிங் வந்து கிராஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து மேலே வச்சு தைக்கணும். இப்போ தைச்சிட்டு இப்போ இதே போல் இங்கே பாருங்கள், இப்படி மடக்கிக்கிங்க, நல்லா பாருங்கள், இப்படி மடிங்க. இதே போல் மடித்து அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடுவோம். அந்த பள்ளத்துலேயே தையல் ஓட்டிகிட்டு வரணும். அங்கே பள்ளம் மாதிரி தெரியும் பாருங்கள், அதுலேயே தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம். அந்த உருட்டு பைப்பிங்க்கு மேலே தையல் வரக்கூடாது. நல்லா பிசுரை நல்லா உள்ளே நகர்த்தி விட்டு அப்படியே ஓரமாக தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம். அந்த பள்ளத்துலேயே தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம். அந்த ரெட் கலர் துணியில் தையல் படாத அளவுக்கு ஓட்டிகிட்டே வந்துடலாம். பாருங்கள், அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், அந்த பள்ளத்துலேயே தையல் ஓட்டிட்டு இப்போ பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக அழகாக நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. பைப்பிங்கும் ஹேண்டும் சூப்பராக இருக்கும் பார்க்க. பாருங்கள், இந்த பக்கமும் கொஞ்சம் கூட பிசுறு தெரியல பாருங்கள். உங்களுக்கு நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். நல்லா பஃப் பார்க்குறதுக்கு அவங்க போடும் பொழுது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், இதே போல் தான் நீங்களும் இதே போல் பஃப் ஹேண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். போடும் பொழுது நல்ல பஃப் ஹேண்ட் அழகாக இருக்கும். இப்போ நான் 2 பஃப் ஹேண்டுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ 2மே காட்டுறேன் உங்ககிட்ட. அனைத்து தோழிகளுமே பஃப் ஹேண்டு தைக்க சொன்னால் இதே போல் பைப்பிங் வச்சு நீட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பார்க்க ரொம்ப ஒரு நீட்டான பஃப் ஹேண்டு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இன்னொரு ஹேண்டும் பாருங்கள், 2மே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு